3575 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல இருக்கக்கூடிய இந்த லக்ஸரியான 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுங்க 2325 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. வீடு அப்படின்றத விட இது செமி ஃபர்னிஷ்ட் வீடு அப்படின்றத விட இன்னும் நான் குறிப்பிட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சும்மா பேரளவில் செல்ஃப் லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணிட்டு செமி ஃபர்னிஷ்ன்ற மாதிரி இது கிடையாது. செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, லிஃப்ட் இருக்கு. முக்கியமான விஷயம் 4 பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதில் 3 பெட்ரூம்ல உங்களுக்கு காட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஜஸ்ட் மேட்ரஸ் மட்டும் வாங்கினால் போதும். காட்டோட சேர்த்து இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஃபால் சீலிங் இருக்கு, ஒரு பெட்ரூம்ல டப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் கொரியன் ஸ்லாபோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. எப்படி கம்ப்ளீட் பண்ணி வருது அப்படின்றத கூட நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ வந்து நான் வீடியோ போடும்போது இந்த வீடியோ சோல்ட் அவுட்டுங்கன்னு சொல்லி போட கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ரெடி டாக் ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. வசந்த், எனக்குன்னு ஒரு கிரவுண்டு லேண்டு வாங்கிட்டு லக்ஸரியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும்னு ஆசைப்பட்றப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்லாம் தேவையில்லை. இந்த வீடியோ ரெடியாக அவைலபிள் இருக்குது. அதுவும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி, கிழக்கு பார்த்த திசையில். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் லக்ஸரி செக்மெண்ட்டில் வீடியோ எடுத்து போட போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், லொக்கேஷன் எங்கன்னு கேட்குறீங்களா? இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கடையில் வெங்கம்பாக்கம்ல இருக்குங்க. கரெக்டாக நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸில் பாரத் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும்பொழுது மப்பேடு ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா வெங்கம்பாக்கம். அந்த வெங்கம்பாக்கம் மெயின் ரோட் உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் கனெக்டிங் ரோடுங்க. அது அந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரும். அதுக்கு அடுத்து தாண்டின உடனே இருக்கக்கூடிய டியானா ஸ்கை சிட்டி லேஅவுட்குள்ளே தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டியானா ஸ்கை சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் சென்னையில் நல்ல லொக்கேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையோ இல்லை வீடு கட்டுற மாதிரி லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லொக்கேஷன் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்டர் வெங்கம்பாக்கம் தான். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய லேஅவுட்னா அது டியானா ஸ்கை சிட்டி தான். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது. அவ்வளோ வீடுகள் வந்துருச்சு, கடைகள் வந்துருச்சு. ஃபுல்லாக முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கிறது. இந்த கார்டர் இன்னொரு ஃபாஸ்ட் க்ரோத் அடைஞ்சதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அறிவுங்க. லிடியா ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, ஃபிஜி ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ நிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும். அது ஸ்ரீ நிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். இது மட்டும் இல்லாமல் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றதுனால வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸையும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிறிசேரியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வண்டலூர் போக தேவையில்லை. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இங்கே நீங்கள் இப்படியே கனெக்ட் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். வெப்ஸில் வேலை பார்க்குறீங்கன்னா சூட் ஆகும். நம்ம திருமணிவாக்கம் சிப்கார்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் அவுட்ரிங் ரோடு வழியாக ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அம்மாக்கள் அக்காக்கள் பார்க்குற விதமாக, முக்கியமாக அக்காக்கள் பார்ப்பீங்க, அண்ணன் எவ்வளோ தூரம் வேலைக்கு போயிட்டு வர சமமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிப்பீங்க இல்லையா? லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்குறது பெரிய விஷயமே கிடையாது. அந்த போர்டிங் காமிச்சிருங்க யாரும், அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர் தான் ஸ்க்ரீனில் இருக்கும். ஆனால் அவைலபிள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல யாருக்குமே டைம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் கால் பண்ணி பேசிவிட்டு வீடு புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கால் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு கூட நேரில் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக லொக்கேஷனை பின் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு சர்க்கிள் பார்க்கலாம். பக்கத்தில் நான் பார்க்க முடியும் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன மளிகை கடை கூட இருக்குது. ரைட் எடுத்து நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வெங்கம்பாக்கம் வழியாக வண்டலூர் கேளம்பாக்கம் வெங்கம்பாக்கம் மெயின் ரோடு சொல்லுவாங்க, அந்த கனெக்டிங் ரோடு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 80 ஃபீட் ரோடுங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு 60-80 லேக்ஸில் இங்கே வந்து லேண்ட் வாங்க முடியும். 60-70 லேக்ஸில் லேண்ட் வாங்கிடலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டிங் வந்து 6000 வரைக்கும் போயிட்டுருக்கு. 5500, 6500, 6300 வரைக்கும் போயிட்டுருக்கு. ரோடு வித் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஃபேஸிங் அதெல்லாமே பொறுத்து இருக்குது, ஃப்ரண்டேஜை பொறுத்து இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட வச்சுருங்க, நல்ல ஃபாஸ்ட் க்ரோத்துங்க. இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்க பக்கத்தில் நீங்கள் வந்து காலி லேண்ட் இருக்கா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு தான். உங்களுக்கு சிமெண்ட் ரோட்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க, என்ட்ரி ரேம்ப் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே உங்களுக்கு கேமரா வந்துடும். வீட்டினுடைய மெயின் டோரில் இருந்தபடியே யார் வரணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட்டோமேட்டிக் தான். அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்த உடனே ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் இருக்குது. இதை நீங்கள் சிட் அவுட் ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. சைட் காமன் வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. முக்கியமாக ஈவினிங் டைமில் இந்த லைட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இன்னும் லக்ஸரியாக
இருக்கும். இந்த ஓப்பன் கார் பார்க்கிங் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கவர்ட் கார் பார்க்கிங்லேயே நீங்கள் வந்து 2 கார் பார்க்கிங்கை ஃப்ரீயாக கார் பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செட் பேக்கு இப்போ ஏதாவது மெய்டு இருக்காங்க வீட்டில், வேலைக்கார அக்கா இருக்காங்க அப்படின்னா நம்ம இப்படியே கூட வந்து பின்னாடி வழியாக கிச்சன் அசஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியும் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இருக்குங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல் இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க, சோக் பிட் இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்தாச்சா? இந்த கார் பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து பர்பிள் கலர் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸு கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வந்துருங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இன்னும் லக்ஸரியாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இங்கே உங்களுக்கு ஃபால் சீலிங் வந்துடும் இந்த என்ட்ரன்ஸுக்கு மட்டும். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி டோர் ஃப்ரண்ட்டில் இருக்குங்க. சேஃப்டி டோருக்கு உங்களுக்கு எஸ்எஸில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி டோர் தாண்டின உடனே மெயின் டோர் ஃப்ரேம் வந்து ஒரு 8 இன்ச்சஸ் இருக்குங்க. நல்ல ஒரு திக் குட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் டோரில் உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் கார்டு வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். லேண்டை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங், மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். ஃப்ரண்ட்டில் இது வந்து ஓப்பன் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து தான் கட்டியிருக்காங்க. அதனால் இது வந்து தெருக்குத்து வராது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மெயின் டோர் தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. 2 UPVC விண்டோஸ், ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கோசோலையோட இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வால்லையும் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வால்லையும் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இங்கே நீங்கள் கர்டைன்ஸ் போட்டுட்டு டிவி யூனிட்டில் ஒரு சோஃபா அப்படியே போட்டுட்டு ஃபேமிலியோடு உட்காந்து டிவி, நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே 2.25 × 5.25 அடி சைஸில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இந்த வீட்டினுடைய முக்கியமான பகுதி லிஃப்ட் இருக்குங்க. லிஃப்ட் வந்து கூப்பர் பிராண்ட் லிஃப்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த லிவிங்க்கும் இந்த லிஃப்ட் ஏரியாவுக்கும் இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு ப்ளைவுட்டில் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஃபினிஷில் வந்துருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே பாருங்க இப்போ பாருங்கள் வாமா மின்னல் அங்கே பாருங்கள். நான் நடக்க வந்து சென்சார் லைட்டோட இருக்குங்க. ஆன்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸில் வுட் காம்பினேஷனோட உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அநேகமாக நீங்கள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது வீட்டுக்குள்ளேயே. ஓகே, இந்த ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ், இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்க முடியும். வாட்டர் இன்புட்ஸ், அவுட்புட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டெப்ஸினுடைய ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு ஐசீலிங் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவிலேருந்து இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டைனிங் இருக்குது. டைனிங்கில் வந்து உங்களுக்கு ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. கோசு வலையோட இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் சென்டரில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வேவ் தீமில் இருக்கக்கூடிய பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது, POP யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த லிவிங்லேருந்து உங்களுக்கு கொரியன் டெஸ்கோட இருக்கக்கூடிய மாடலர் கிச்சன், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். இந்த கிச்சனில் உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ப்ளைவுட்ஸ் வச்சு நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம். அது நீங்கள் சீக்கிரம் வரணும். இதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் பில்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முன்னாடி தான் வரணும். ஸ்விட்சஸ் எல்லாமே லெக்ராண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு சென்டரில் வந்து பேனல்ஸோட ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது. இந்த கிச்சன்லேருந்து உங்களுக்கு பேக் சைட் சர்வீஸுங்க. இந்த சர்வீஸ்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இந்த வாக் ஏரியா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் சுற்றி வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தேன். வீடு ஆனால் லாக் ஆகிருந்தது, சரி இப்படி வந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வாட்டர் ட்ரெயின் ஆகி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பைப் லைன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து UPVC ஷீட்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பேனல்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு அவுட்டர் சிங்க் வந்துடும். அதாவது பெரிய அதை நான்வெஜ் எதாவது க்ளீன் பண்ணணும்னா நீங்கள் இங்கே வச்சு கூட காத்தோட்டமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னரில் உங்களுக்கு வந்து ஒரு கேபினெட்ஸ் ரெடி பண்ண போகிறாங்க. நல்லா கிராண்டாகவே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டைனிங்லேருந்து ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் உங்களுக்கு கவுண்டர் டாப்போடு இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் வந்து நல்ல லக்ஸரியாக பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில் வால்மோன் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டோட உங்களுக்கு ஒரு காமன் பாத் இருக்குது. சீலிங் வரைக்கும் வாட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்ஸோட இருக்குது. சூப்பர். வால் மவுண்டேஷன் வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வந்துடும். இப்போ நம்ம வாஷ் பேஷன் ஏரியா பார்த்தோம் இல்லையா, கவுண்டர் டாப்போட, அதுக்கு அப்படியே பக்கத்தில் கண்டினியூ ஆனோம்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்ஃப் அண்ட் லாஃப்டினுடைய கவர் பண்ணுற ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது அந்த சுவிச்சஸோட கவர்ஸ். இது வந்து லெக்ராண்ட் பிராண்டில் இருக்குது. கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இதுதான் இது வந்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம்.
ஆனால் என்னதான் நம்ம இது வச்சாலும் இந்த டிசைன் வந்தது காரணமே நம்ம வந்து அப்படியே செவரு தேய்ச்சிட்டு நம்ம சுவிட்ச் போடுறதுனால தான். ஆனால் என்னதான் இது வந்தாலும் நம்ம இப்படி 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 போடுவோமா, அதனால் இந்த இடத்துல மட்டும் செவரு எப்படி இருந்தாலும் கரையாயிடும். அது எல்லா வீட்லையும் இருக்கிற விஷயம்தான். அதே மாதிரி ஃபோன் எடுத்தோன்னா ஃபோன் மஞ்சள் கரையோடு இருக்கும். வீட்டில் மஞ்சள் யூஸ் பண்ணிவிட்டு தாய்மொழி அப்படியே பார்ப்பாங்க. அது எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, இந்த பெட்ரூம்க்கு வந்து அட்டாச் பார்த்துருக்கு. சீலிங் வரைக்கும் வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்ஸோடு இருக்குது. வால்மோ டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வந்துடும். என்ன வசந்த் இந்த பெட்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கேட்குறீங்களா? இருங்க, இன்னும் 3 பெட்ரூம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் காட்டோடு சேர்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபீட் டோரு. பரவாயில்லைங்க, 8 ஃபீட் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எல்லாமே யூரோப்பா பிராண்டே கொடுத்துருக்காங்க. ஆமாம், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நல்லா கவனிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் கிடையாது இந்த ஃப்ரேம், இது 8 ஃபீட் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டாக இருக்குல்ல, தனியாக தெரியுது பாருங்களேன். இது பாருங்கள், இதுதான் வந்து 7 ஃபீட். என்னடா 7 ஃபீட்டுன்னு சொல்கிறேன், நீ பாதிக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நேரில் பார்க்கும்போதே, வசந்த் என்ன கண்ணா வீடியோவில் இருக்கிறத மாதிரி இல்லையே, இவ்வளோ ஹைட்டாக இருக்கே அப்படின்வாங்க. ஆமாம், நான் கொஞ்சம் ஹைட்டு தான், ஆனால் உடம்பு ஏற மாட்டேங்குது, வெயிட் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது, சாப்பிட உடம்பு ஏற்ற முடியல. உடம்பு ஏற்றினாவது ஐயோ இங்கெங்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள், சென்சார் லைட் எரியுது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்த உடனே உங்களுக்கு லிஃப்ட் ஏரியா இருக்குது. இந்த லிஃப்ட் ஏரியா மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி இதை பாருங்கள். இது வந்து லைட்ஸ் கிடையாது, சன்லைட் தான். உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து கவர் பண்ணிடுவாங்க. சீலிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த எம்எஸ் பேனல் ஒர்க்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிளாஸில் கவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சேஃப்டிக்கு அதுக்கு மேலே எம்எஸ்ல பேனல் ஒர்க் இருக்குது. வெளிச்சத்துக்கு உங்களுக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜா ஸ்பேஸ் பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. சன்லைட் படுற இடத்துல பூஜா ஸ்பேஸ் வைக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பில்டர் இதுக்கு வேறு பிளான்ஸும் வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பூஜா ஸ்பேஸ் எனக்கு லிவிங்லேயே வைங்க அப்படின்னாலும் அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம மெயின் டோர் திறந்து உள்ள வந்தோடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஆனால் நான் இங்கே இந்த வீடை வாங்குறேன்னா இங்கே தான் வைப்பேன். பில்டரும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே தான் நீங்கள் ஸ்டாச்சு வச்சுக்கலாம். இங்கே வந்து நாங்கள் பேனல்ஸில் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் முன்னாடியே ஏதாவது கலர் காம்பினேஷன் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட நல்லா இருந்தது, இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சன்லைட் உள்ள வருது பாருங்கள், லைட்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் சன்லைட் தான். வீட்டுக்கு சென்டர்லேயே வருது. இந்த வாஸ்து பார்க்குறவங்களாம் வாஸ்துவில் வந்து பேசிக்கான விஷயம் வீட்டுக்கு சென்டரில் லைட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அதனால தான் பழைய வீடுகள்லாம் சென்டரில் லைட் கொடுத்துட்டு சுற்றி உங்களுக்கு முற்றம் கொடுத்து அதுக்கடுத்து தான் ரூம்ஸ் இருக்கும், லிவிங்ஸ் எல்லாமே இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு முற்றம் கான்செப்ட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும், ஒன் சைட் வாலில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இதோட சேர்த்து உங்களுக்கு காட்டும் வந்துடும். காட்டோட சேர்த்து இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் மொத்தம் 3 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த மேடோலேருந்து உள்ள வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு ஆஃப்செட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸாக கூட இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். அது நீங்கள் தனியாக பில்டர்கிட்ட என்னென்ன டேர்ம்ஸ் பேசிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்களா, இவ்வளோ கொடுத்து வாங்குறோம், இதை மட்டும் பண்ண மாட்டீங்களா சார், அந்த மாதிரி கூட நீங்கள் பேசிக்கலாம். விஷ்ணு ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க, நல்ல ரிவ்யூ இருந்தது. அதுக்குன்னு சார் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பக்கம் இதையும் சொல்லி விட்டுட்டீங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க, பண்ணி கொடுப்பாங்க, அதனால தான் சொன்னாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உட்டீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோடு இருக்கக்கூடிய பெட்ரூம் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். எல்லா ரூமுக்குமே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச் பாத் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்துக்குள்ள வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வால்மோ டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் ஆப்போசிட்டில் வாஷ் பேஷன் வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு வால்மவுண்ட் வால் மிக்ஸ் இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்ட் க்ளாசெட் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம். சென்சார் இப்போ கூட எரியுது. நான் சென்சார் கூட விளையாடிட்டு இருந்தேங்க. சரி எரிஞ்சிடாது அப்படின்ற மாதிரி போனேன், அது கண்டுபிடிச்சிருது. ஓகே, இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபால் சீலிங் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு காட்டோட சேர்த்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா, இந்த பெட்ரூம்லையும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட. இந்த அட்டாச் பாத்தில் உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்துக்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளாசெட் ஏரியா இருக்குது, சென்டரில் வாஷ் பேஷன் ஏரியா, லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷவர் ஏரியா இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் இன்னொரு பிடித்த பகுதி என்னென்னா, பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமினுடைய பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து பால்கனியோட என்ட்ரன்ஸ் நல்லா கிராண்டாக உட்டீமில் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு எம்எஸ்ல ஷீட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு.
ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், நல்ல ஒரு மாடர்ன் தீமில். இது என்னோட வீடுன்னு சொல்லி நீங்கள் கெத்தாக சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் வந்து உங்களுக்கு கிளாஸ் வித் எஸ்எஸ் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உட் தீமில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரிக் ஒர்க்லையும் இருக்குது. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிரானைட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷ் டைல்ஸ் இருக்குது இருக்கிறது. இங்கே கூட ஈவினிங் டைமில் நல்லா ஃபேமிலியோட உட்காந்து சில் பண்ணிவிட்டு பேசிட்டு இருக்கலாம். பின்னாடி கூட மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். அதே நேரத்தில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாரத் யூனிவர்சிட்டி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் பாரத் யூனிவர்சிட்டி போயிடலாம், 2-3 நிமிஷத்தில். ஓகே, இப்போ நம்ம வந்து 4th பெட்ரூம் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. லிஃப்ட் வந்து உங்களுக்கு 2nd ஃப்ளோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நான் உங்களுக்கு அந்த கீழே காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த சன்லைட் இங்கே பாருங்கள். எம்எஸ்ல ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரெயின் வாட்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக கிளாஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த 2nd ஃப்ளோர் லேண்ட் அரௌண்டனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்பேஷியஸான கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 2nd பெட்ரூம், அதே மாதிரி இருக்கக்கூடிய 4th பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க. காட்டோட வரக்கூடிய இன்டீரியர் ஒர்க். ஃபால் சீலிங் இருக்குது. 3 யூபிவிசி விண்டோஸ் வித் கிலோட கொடுத்துருக்காங்க. நிறைய வீட்டோட சைஸே இதாக தான் இருக்கும். ஒரு 1 பெட்ரூமோட சைஸ் அளவுக்கு இந்த பெட்ரூம் மட்டும் மினி பார்ட்டி ஹால். அருண் சொல்கிறார் மினி பார்ட்டி ஹால் சைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது உண்மை தான். இந்த பெட்ரூம்குள்ளே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க, அதாவது 3வது விண்டோ. இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. நீங்கள் பார்த்துருக்க முடியும், கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் ஏரியா விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எதனாலனா இந்த அட்டாச் பாத்துக்கு டப் இருக்குங்க. இந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாலியாக சில்லுன்னு உட்காந்து குடிச்சிக்கலாம். என் ஹைட்டுக்கு முடியாது, ஏன்னா என் ஹைட்டுக்கெலாம் தனியாக ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும். சீலிங் வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் ஹைட்டாக வளர்ந்தது கம்பெனி என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். வால் மவுண்ட் டிசைன் வால் மிக்ஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு க்ளாசெட் ஏரியா இந்த உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. டப்போர்டு இருக்குது. நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு என் சைஸுக்கு டப்பு இருக்கானே தெரியலங்க, அது வேறு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம், அதுக்கு அப்படியே மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ். இங்கேயும் வந்து உங்களுக்கு எம்எஸ்ல ஷீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்கேஸ் நீங்கள் வந்து சோலார் பேனல் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதோட சேர்த்து சோலார் பேனலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதுக்கெலாம் அடிஷ்னல் தான். இன்னொன்று, இந்த வீட்டில் இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்களேன். நிறைய பழைய வீடுகளில் பார்ப்பீங்க ஸ்பைரல் ஸ்டெப்ஸு. நான் வந்தோடனே ஏரியாவில் மேலே போய் பார்த்துட்டு தான் வந்தேன். மேலேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லிஃப்டினுடைய ஜென்ரேட்டர் ரூம், அதாவது அந்த மோட்டர் ரூம் மேலே தான் இருக்குது. அதுக்கு போகிற வழி இந்த அப்பர் டெரஸ்க்கு ஹேண்டில் ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் அவங்க கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க நினச்சிருந்தா ஒரு லேடர் மாதிரி காமிச்சு முடிச்சிருக்கலாம் இல்லையா. அப்போ எந்தளவுக்கு அவங்க பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்கன்றது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நான் சும்மா ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் இந்த ஒர்க்கை பாருங்கள். இங்கே வாங்களேன், இந்த ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் கொடுங்க. இந்த பாருங்க, இந்த பழைய வீட்லலாம் இருக்கும்ல, நம்ம இப்போலாம் பழைய வீட்லேயும் அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன். இப்போலாம் ஏன் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி நான் இந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் இப்போது. ஆனால் இதை பார்த்த உடனே வா நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. நல்லா திக்காக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே தான் பில்டர் நல்லா பண்ணியிருக்காருப்பா. ஒரு பில்டர் அந்த என்ன மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்னா, இது வந்து லக்ஸரியாக வில்லா. இந்த லக்ஸரி வில்லாவில் நம்ம எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் லக்ஸரியாக பண்ணி கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்தையும் குறை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணியிருக்க ஃபீல் எனக்கு இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சைட் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஓப்பன் டெரஸ்க்கு உங்களுக்கு வந்து எம்எஸ்ல கில்கர் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லேயும் சோலார் வந்துருச்சுங்க. இப்போது செலவோட செலவாக இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுங்க, சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சோலார் பேனல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் தான். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேவி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சோலாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். கரண்ட்டை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம். நீங்கள் டேலி பண்ணிவிட்டு கூட அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா பில் அமௌண்ட் வந்தால் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நீங்கள் டேலி பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட. அதுக்கு நிறைய சப்சிடிஸ் கூட இருக்குது. எனக்கு சோலார் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் சோலார் நல்ல ஒரு கொலாபரேஷன், நல்ல ஒரு ட்ரஸ்டட் இதுக்கிட்டேருந்து எனக்கு வர மாட்டேங்குது. அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கு தெரியும், ஃப்யூச்சர்லேயே நானும் வந்து ஒரு சோலார் பிஸ்னஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் நான் பண்ணக்கூடாது. அப்போ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எனக்கு டைம் வேணும். அந்த மாதிரி தான் இப்போ ஒன்று பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து அப்படியே படிப்படியாக பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் தாங்க. பல விலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ஃப்யூச்சரில் கம்பெனி ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து காசு பெரிய மேட்டராக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். அப்போ எனக்கு பேக்கப் இருக்கிற விஷயமா எனக்கு ஒரு 10 பிஸ்னஸ் இருக்கணும். அந்த 10 பிஸ்னஸ் இருந்ததுக்கப்புறம் தான் ரியல் எஸ்டேட்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் நான் இன்வெஸ்டர்லாம் இல்லாமல் நான் இஷ்டப்படுற முடிவு என்னால் எடுக்க முடியும். எப்பயுமே நான் இஷ்டப்படுற முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். யாரும் தலையீடு இருக்கக்கூடாது.
லாபமோ நஷ்டமோ நம்ம எடுக்கிறதா முடிவாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, அதை நான் மறுபடியும் அப்புறம் அதில் நேரம் வரும்போது சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லினுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது விஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் 3 கோடி ரூபாங்க. மறந்துடாதீங்க, இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஆல் இன்க்ளூசிவ்ங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற மாதிரி பில்ல சொல்லியிருந்தாங்க. ஃபுல் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். படிச்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்க. இதே மாதிரி வேற லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.